பூங்காற்று திரும்புமா அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்பாக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குமரனும் ஆனந்தியும் சேர்ந்திருக்க மாதிரியே வந்து எப்போ பார்த்தாலும் தோணிக்கிட்டே இருக்குது. தூங்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஒன்றா டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி கனவு வருது. இதெல்லாம் நினச்சி இன்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அச்சா எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் இவங்கள பற்றியே நினப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்பா பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வேளை இவங்க 2 பேரும் ஒன்றா கடையில் இருக்கும் போது வாழ்க்கையிலேயும் ஒன்றா ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்பா வந்து ஒரு சைடு பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஆனந்தி மனசில் குமரன் இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க. இதனால குணா வந்து அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்தி கிட்ட ஒரு கேம் வைக்கிறாங்க. நீ 12 மணி நேரம் ஃபுல்லாக குமரன் சாரை நினைக்காம இரு. அப்படி நினைக்காம இருந்துட்டு அப்படின்னா குமரன் சார் மனசில் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குணா சொல்கிறாங்க. என்னால் முடியும் 12 மணி நேரம், நான் 12 நாள் 12 வருஷம் கூட என்னால் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஆனந்தியும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆனந்தி வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க படுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா குமரன் சார் நினப்பாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் குமரன் சார் நிற்கிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக குமரன் சார் வந்து ஆனந்தி மனசில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. குமரன் சார் மனசுலேயும் ஆனந்தி தான் இருக்காங்க. அவங்க வீட்லேயும் ஆனந்திக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஆனந்தியோட பழைய வாழ்க்கையெல்லாம் பற்றி தெரிஞ்சா அதுக்கப்புறம் குமரன் வந்து ஆனந்தியை ஏற்றுக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.